வார்த்தை ஏதும் பேசிட தோணல வாழ்வே இனி நீ தாண்டி காலம் அது பேசுற மாதிரி நானும் என தாரண்டி மொத்த சன்மம் ஒன்று போக கொஞ்சம் பாரண்டி கட்டாயம் என் காதல் ஆட்சி கை கொடுப்பா தென்றல் சாட்சி சிந்தனையில் வந்து வந்து போனா சந்தனத்தில் செஞ்சு வச்ச தேனா என்னோடைய காதலிய ரொம்ப ரொம்ப பத்திரமா என்ன எங்கும் ஒட்டி வச்ச வண்ண வண்ண சித்திரமா வேறொருத்தி வந்து தங்கைய மனசு சத்திரமா. எனக்கு ஒன்றும் புரியல. நீ கோயிலுக்கு போயிட்டு வந்தியா இல்லை ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போயிட்டு வந்தியா? லூசாடா நீ, ஏன்டா அப்படி கேட்குற? பின்ன என்னவோ குங்குமம் நெத்தியில குங்குமம் சட்டையில ஓவர்டா இதெல்லாம். அது என் அன்புமா படி இறங்கும்போது கீழே விழ போனாலா, அப்போ நான் அவளை பிடிச்சனா, அப்போ அவன் நெத்தியில இருந்த குங்குமம் என் ஷர்ட்ல ஒட்டிக்கிச்சு. சரி, அப்படியே நீ சொல்ற லாஜிக் படி ஒட்டிக்கிச்சுனே வைப்போம். அதை தொடச்சு தொலைக்க வேண்டியதானே இருமே. நெவர் துடைக்க முடியாது, ஏன்னா அது லவ் மெமரிஸ். சோபா உன் தொல்லை தாங்க முல்லடாடி. டேய், இப்போதானே நானே கொஞ்சம் கொஞ்சமாக லவ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்குள்ளே நீ இப்படி கண்ணு வச்சா என்னடா அர்த்தம்? உன் காதலில் தீயை தான் வைக்கணும், நான் எங்கேருந்து கண்ணை வைக்கிறது? கோயிலுக்கு போய்ட்டு அப்புறம் எதுக்குடா இங்கே வந்தேன்? நேராக வீட்டுக்கு போக வேண்டியதானே? இல்லைடா, அமுதாவை கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருந்துச்சு. சரி, ஒரு வீடியோ செக் பண்ணிட்டு கிளம்பலாமே அப்படின்ட்டு. சரி, அதுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல. மாப்பிள்ளை கணக்காகவே என்ன உட்காந்துருக்கியே? மாத்துறதுக்கு மனசே இல்லை மச்சான். அவளை தூக்கிட்டு வேற போனானா, அவள் என்னை தொட்டாளா, இந்த ஷர்ட் ஃபுல்லாக அவளோட ஞாபகம் பரவி இருக்கா. அந்த உணர்வு, அவளோட அந்த வாசனை எதுவுமே போலடா. இவன் தொல்லை தாங்க முடியல சாமி. கல்யாணம் பண்ணுறதுக்குள்ள நம்மள ஒரு வழி ஆக்கிடுவான் போலயே. என்னடா ரொம்ப நேரமா ஏதோ பார்த்துட்டு இருக்கான்? ம், உன் மச்சான் ரூமுக்கு வந்துட்டு இருக்கான். ஏய் அருளடா, உனக்கு இருக்கிறது எத்தனை மச்சான்டா? ஒரே மச்சான் அருள் தான். அவன் தான் வந்துட்டு இருக்கான். கேமராவில் பார்த்தா அவன் இந்த ரூமுக்கு வர மாதிரி தான் தெரியுது. டேய், இப்போ என்ன பார்த்தா என்னடா சொல்லுவான்? நானும் குங்குமத்தை அழிக்க மாட்டேப்பா. பெரிய வீர வரலாறு. அழிக்கலாம் போய் அவன் கேட்டால் பதில் சொல்லு. உன் தங்கச்சி தான் என் மேலே சாஞ்சிதுன்னு. டேய், இப்படி வேணா பண்ணலாம். அவன் நான் மாப்பிள்ளன்றதுனால என்கிட்ட எதுவும் அவ்வளோ சீக்கிரம் கேட்க மாட்டான். நானும் அவனை ஒழுங்காக பார்த்து பேச மாட்டேன். ஓகேவா? உன்னை பார்த்து மட்டும்தான் பேசுவான். நீ மட்டும்தான் அவன்கிட்ட பேசணும், நான் பேச மாட்டேன். அப்படியே அவன் கண்டுக்காம போயிடுவான், நம்மளுக்கு கண்டுக்காமல இருந்துருவான். இவ்வளோ லென்த்தியாக டைலாக் பேசுற நேரத்துக்கு அந்த குங்குமத்தை தொடச்சு தொலைச்சிருக்கலாம்ல. அதை துடைக்க மாட்டேன்றதுக்கு தான் இவ்வளோ பெரிய விளக்கமே. அது சரி. என்ன மாப்பிள்ளை இப்படி உட்காந்துருக்காரு? நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டு. என்ன அருள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ம், நல்லா இருக்கேன் மாப்பிள்ள. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ம், நான் நல்லா இருக்கேன் அருள். என்ன இந்த பக்கம்? அவனை பற்றி இவன் பிரமிச்சு போய் நிற்கிறான். இதில் இவனுக்கு கேள்வியை பற்றியா? இதில் வேற குசலாம் விசாரிக்கிறான். அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, கல்யாண வேலைலாம் அப்படியே போயிட்டு இருக்கு. உங்களுக்கு ஏதாவது யாருக்காவது சொல்லணுமா, இல்லை பத்திரிக்கை கித்திரிக்கை வேணுமா அப்படின்றதுனால தான். மாற்றி அடிச்சாச்சு பத்திரிக்கை, மாப்பிள்ளை பேரெல்லாம் மாற்றி. நாங்களும் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து தான் பத்திரிக்கை கொடுக்குறோம். அதனால தான் உங்களுக்கு ஏதாவது பத்திரிக்கை வேணுமான்னு கேட்பானு. பத்திரிக்கை கொடுக்குற அளவுக்குலாம் நான் பெரிய ஆள் இல்லை. அந்த அளவுக்கு எனக்கு யாரும் பழக்க வழக்கமும் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் நான் வாட்ஸ்அப் பண்ணிப்பேன். எனக்கு ஒரே ஒரு பத்திரிக்கை மட்டும் கொடுங்க. அம்மாவுக்கு மட்டும் அனுப்ப வேண்டியது இருக்குது. அதாவது என்னை வளர்த்த அம்மா. சரி, ஓகே மாப்பிள்ள, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 10 பத்திரிக்கையாகவே எடுத்துகிட்டு வந்து தாரேன். நீங்கள் என்ன வைக்கணுமோ அதை வச்சுக்கோங்க. சரி அருள். டே அருள், டேய் என்னடா? அந்த இதுலேருந்து உன் மச்சா மட்டும் தான் கணக்கு தெரிஞ்சிருக்கான், நான் தெரியல. டேய், எதுக்கு இப்போ இவ்வளோ பொறுமையாக்கி இவ்வளோ கிட்ட வந்து நிற்கிறேன்? அது ஒன்றும் இல்லை வசந்தி, மாப்பிள்ளைக்கு என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை, உன் தங்கச்சியும் மாப்பிள்ளையும் காலையில் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்களே, அந்த கூத்து இது. ஓ, அதுதான் வந்து என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாலோ? என்னடா கேட்டா? நான் நினச்சேன் என் தங்கச்சிக்கு இவ்வளோ விவரம் கிடையாது, இந்த விவரம் எங்கேருந்து வந்துச்சுன்னு. அப்படி என்னடா கேட்டா? அண்ணா, ஐ லவ் யூ சொல்கிறது தப்பா தப்பு இல்லையா? கட்டிக்க போகிறவங்கள்ட்ட ஐ லவ் யூ சொல்லியே ஆகணுமான்னு. எடா பாவி டாக்டரே, விவரமே தெரியாதுன்னு நினச்சா என்ன வேலை பார்த்துட்டு வந்திருக்கான் பார்த்தியா? டேய், இதெல்லாம் என்னமாடா நீ காதில் வாங்கிட்டு உட்காந்துருக்க? வேற என்னடா பண்ணுறது? வெகுலியா இருக்கா? இந்த கேள்வியை வந்து என்கிட்ட கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்துட்டு வந்தேன். வேற என்ன பண்ண சொல்கிறேன்னா? அப்படி என்ன பேசுகிறானுங்க ரொம்ப நேரமா? ஒருவேளை நம்மளை பற்றி தான் ஏதாவது விசாரிச்சுட்டு இருப்பானோ? அருள், ம், சொல்லுங்க மாப்பிள்ள. என்ன ரொம்ப நேரமாக 2 பேரும் இது தனியாக பேசிகிட்டு இருக்கீங்க? அந்த பிள்ளைய என்னென்ன பண்ணி வச்சுட்டு வந்தான்னு தெரியல. ஐ லவ் யூ ரேஞ்சுக்கு போய் கேட்டிருக்கு. இன்னும் என்னென்ன டாக்டர் லீலைகள் பார்த்தான்னு தெரியலையே. ம், ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, சும்மா தான் கல்யாண விஷயமா பேசிகிட்டு இருந்தேன். அப்போ நான் உங்களுக்கு சாயங்காலமாக கொண்டாந்து பத்திரிக்கை கொடுக்கவா? வேணாம் அருள், நாங்களே 2 பேரும் வீட்டுக்கு போகும்போது வந்து வாங்கிட்டு போட்டோமா அப்படியே?
அடுத்த பிளானை போட்டானே டாக்டர், போகிற வழியில் அப்படியே அன்பழகியை பார்ப்போன்னு. மாப்பிள்ள நீங்களா? ஏன் நான் வந்து வாங்கக்கூடாதா? அப்படியா, சரி ஓகே அருள், அப்போ நீங்களே கொண்டு வந்து கொடுத்துருங்க. டே அருள், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம் பத்திரிக்கையை. இல்லடா, யாராவது ஏதாவது நினச்சிட்டாங்க அப்படின்னா? ஆமாம் நினைப்பானுங்க, ஊருக்காரனுங்களுக்காக வாழ்வியாடா, 4 பேர் 4 விதமாக பேசுகிறானுங்க, நீ இன்னமாட நம்பிட்டு உட்காந்துருக்க. டேய் இப்போ தான் அன்பழகி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்ககிட்ட பேசுகிறான், அடிக்கடி மீட் பண்ணால் அவனை பற்றி புரிஞ்சுக்க சான்சஸ் இருக்குது. கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் போய் அவனுக்கு விலைக்கு எதையும் சொல்ல போகிறது கிடையாது, அவன் தான் வாழ போகிறான். அதனால் அடிக்கடி அவங்க பார்த்து பேசுறது நல்லது தானடா. நல்லது தான். என்ன இருக்கிற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் வந்துட்டு உடனே கிளம்பிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, எப்படி இருக்குன்னு பாரு, அதுக்கு தகுந்த மாதிரி வாங்க. நான் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட்டா, என்னது? இந்த சட்டையை மட்டும் மாற்றிட்டு வர சொன்னேன்னா மாப்பிள்ள அம்சமாக தான் இருக்காரு, இந்த குங்குமம்லாம் தான் கொஞ்சம் இடிக்குது. சரி நான் மாற்றி கூப்பிட்டு வரேன், நீ போ. மாப்பிள்ள அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஈவினிங் வசந்த் கூட வாங்க, பார்த்துக்கலாம். பிரச்சனைனா வேணாம் இல்லை, நான் வரல. ஏன் கஷ்டப்பட்டு வந்துட்டுருக்கீங்க, நாங்கள் வந்து வாங்கிக்கிறோமேன்றதுக்காக தான் சொன்னேன், வேறு எதுவும் இல்லை. ஆமாம் அப்படியே மச்சான் கஷ்டப்படுறானு மாமங்காரன் போய் வாங்குறானா. டேய் உங்கள் நடிப்பை ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? மாப்பிள்ள அப்புறம் ஒன்று, சொல்லுங்க அருள். இந்த ட்ரெஸ்ஸில் பார்க்கறதுக்கு நல்லா இப்போவே கல்யாண கலை வந்துருச்சு உங்களுக்கு. அப்படியா? ஆமாம் மாப்பிள்ள, பார்க்கறதுக்கு அப்படியே மாப்பிள்ள மாதிரி தான் இருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் அருள். உங்கள் ஃபுல் நேமே அருள் தானா? இல்லை மாப்பிள்ள, என் ஃபுல் நேம் அருளழகன். ஓ, அன்பழகி அருளழகனா? ஆமாம் மாப்பிள்ள. 2 பேருக்கு ஏற்ற பேர் தான், 2 பேருமே அவ்வளோ அம்சமாக அழகாக தான் இருக்கீங்க. டாக்டர் எவ்வளோ பெரிய விட்டு அசால்ட்டாக போட்டான் பார்த்தியா, அவன் தங்கச்சிக்கு கரெக்ட் பண்ணுவான்னு பேர், இவன் அண்ணன் நல்லா கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது சரி, இவன் பேச பேச தானே எங்கள் அண்ணன் இப்படி செய்வார், எங்கள் அண்ணன் அப்படி செய்வாருன்னு டாக்டர்கிட்ட அவன் நெருங்கி போயிட்டு இருக்கா. எங்கே பாயிண்ட் அடிக்கணுமோ அங்கே பாயிண்ட் அடிச்சிட்டான் டாக்டர். அடே சரவணா, உன்னை என்னமோன்னு நினச்சேன்டா, ஆனால் உன் திருவிளையாடல் வேற லெவலில் இருக்குடா. உண்மையாவ சொல்கிறீங்க மாப்பிள்ள? அட ஆமாம் மச்சான், நீங்கள் கருப்பு பேரழகன்ல. முடிஞ்சிச்சு, சோழி முடிஞ்சிச்சு. ஏண்டா இவ்வளோ நாள் என் கூட கூட்டிக்கிட்டு தெரியுறீங்க, என்னை பற்றி உங்களுக்குலாம் சொல்லணும்னு தோணுச்சாடா? நேத்தி வந்த ஒரு மாப்பிள்ள அவர் சொல்லிட்டாரு பற்றியா நான் கருப்பழகன்னு. அவன் எல்லா அழகனையும் சொல்லுவான், அவன் பேச வேண்டிய இடத்துல இருக்கான் பேசுகிறான், நாங்கள் என்ன பேச விட முடியும்? ஏன் எங்கள் வீட்டில் ஒரு ஆள் சொல்கிறது உனக்கு பத்தாதோ? ஏன்டா? பின்ன அங்கே தான் அக்ஷயா உன் பேரை எனி டைம் அழகழகன்னு கூப்பிட்டு இருக்காளே, அவள் கூப்பிடுறது பத்தாதோ? நாங்கள் வேற தனியாக கூப்பிடணுமோ? ஏய், இப்போ அவ எங்கேருந்து வந்தா? எல்லாம் எங்களுக்கு தெரியும், மூடிட்டு கிளம்பு. அதான் அவள் கூப்பிட்றா, வீட்டில் ஒருத்தவங்க கூட்டா போதும். இருந்தாலும் மாப்பிள்ள கரெக்டாக உண்மையை தான் சொல்லியிருக்காருல்ல. ஐஸை தூக்கி டாக்டர் உன் தலையில் வச்சிட்டான், கிளம்புடாடி. சரி, அப்போ நான் வரேன் மாப்பிள்ள, நீங்கள் ஈவினிங் வாங்கண்ணா வீட்டுக்கு. சரி அருள். இப்படி மச்சான் செமையா? செம. ஆனால் நான் உன்னை என்னமோ நினச்சேன்டா, ஆனால் நீ எங்கே 6 அடிக்கணுமோ அங்கே 6 அடிச்சிருக்கேன்னு. டேய் நான் உண்மையை தான் சொன்னேன், உண்மையிலே அவன் கருப்பாக இருந்தாலும் கலையாக அழகாக தான் இருக்கான். உண்மைதான், அவனுக்கே ஃபேன்ஸ் நிறைய பேர் உண்டு, கமெண்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா கூட தெரியும். இப்படி இருந்தாலும் நீ போட வேண்டிய நேரத்தில் நங்குற மட்டும் பிட்ட நச்சுன்னு போட்டிருக்கியே டாக்டரே. ஆனால் நீங்கள் வேறு லெவல் போங்க. தேங்க்யூ. ஆமாம், அவன்கிட்ட அக்ஷயான்னு ஏதோ பேசிகிட்டு இருந்தியே, அக்ஷயா பற்றி அவன்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். டேய் என் தங்கச்சி அக்ஷயா இருக்கல்ல, அவன் வந்து அருள் லவ் பண்ணுறா. அப்படியாடா? ஆமாம், இப்போக்கு நேத்தியில் விரட்டி அவளுக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து லவ் பண்ணுறான். ஆனால் இவன் மசிய மாட்டானே, வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லலாடா என்ன கல்யாணத்துக்கு. டேய் அவன் சொல்லியிருந்தா 2 கல்யாணம் ஒன்றாவே வச்சிருக்கலாமேடா. இந்த ஊர்லலாம் ஒரே மேடையில் 2 கல்யாணம் வைக்க மாட்டாங்கடா, அப்படி வச்சா ஒரு மேரேஜ் தான் நல்லாயிருக்கும், ஒரு மேரேஜ் நல்லா இருக்காதுன்னு கதை சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் அவனுக்கு அவன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்து திருப்தியானதுக்கப்புறம் தான் அவன் கல்யாணத்தை பண்ணணும்னு ஆசை. அதனால் இன்னும் அக்ஷயாக்கிட்டே அவன் பிடிச்சிருக்குன்ற விஷயத்த சொல்லலை. அப்படியாடா? லவ் பண்ணுற விஷயத்த இன்னும் சொல்லலையா அவன்? அவன் 1000 தடவைக்கு மேலே ப்ரப்போஸ் பண்ணியிருப்பா எப்படி அவன்கிட்ட, ஆனால் இவன் பிடி கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. ரேட் இல்லை, ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு மனசில் பதியக்கூடாதுன்றதுல அருள் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கான். அதனால தான்டா அவன் தங்கச்சியுமே அவன் வெகுலியாக வளர்த்துருக்கான். அவன் வளர்ப்பு சூப்பர் தான். சொல்லப்போனால் அப்படின்னு சொல்லலாம். அவன் தங்கச்சியை ஃபுல்லாக வளர்த்தது அவன் தான், பெற்றது அவங்க அப்பா அம்மா இருந்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் இவன் கையிலே வச்சு தான் வளர்த்துருக்கான். அதனால தான் அவன் எல்லாத்துக்கும் அண்ணனை கம்பேர் பண்ணிகிட்டு இருக்கான். அப்புறம் இன்னொரு விஷயம் அவன் மச்சான் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு போயிருக்கான். என்னடா? வீட்டுக்கு வரும்போது தயவு செஞ்சு இந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வர சொன்னால் யாராவது பார்த்து கிண்டல் பண்ணுவாங்களாம், தப்பாக நினைப்பாங்களாம். அவன் வர சொன்னதே பெரிய விஷயம். தோ ஒரு 5 நிமிஷத்தில் போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரேன். இப்போ தான் ஏதோ வாசனை சென்டிமெண்ட் அப்படி இப்படின்னு பேசினா. அது மட்டும் இல்லை மச்சான், அதான் நேரில் பார்க்க போகிறேனே, அதான் இன்னும் கொஞ்சம் நல்லா பேசிப்பேன். நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, நைட்டு நான் திரும்பி வந்து இந்த சட்டையை போட்டுட்டு தான் தூங்குவேன். ஏண்டா உன் ரொமான்ஸுக்கு நான் ஏன்டா ஃபீல் பண்ண போகிறேன்? நீயாச்சும் உன் சட்டையாச்சு துவைச்சா துவைக்காட்டி போ, இல்லை அப்படியே வச்சுக்க. நான் கேட்பேனா இனிமேல் வாயை திறந்து இந்த சட்டையை பற்றி கேட்பேனா? கம்முன்னு இருப்பேன்னா நீ ஒழுங்காக வந்து சரி போய் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு. அப்படி வாய மூடு, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேண்ணா. சரிடா. என்ன பாட்டி, என்ன விஷயம்? இந்த பென்ஷன் பணம் கொஞ்சம் நிலுவையில் கிடக்குமா, அதான் உங்ககிட்ட ஏதாவது உதவி கிடைக்குமான்னு கேட்போம் அப்படின்னு உன்னை பார்த்துக்கிட்டு நிற்கிறேன். அப்படியா? நாளைக்கு காலையில் ஆஃபீஸ்க்கு வாங்க, என்னன்னு பார்க்குறேன்னு. அதுக்கு உண்டான ஃபார்மு இதுக்கு முன்னாடி நீங்கள் வாங்கியிருப்பீங்களா, அதுக்கான ரிசிப்ட் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்க.
ம் சரிம்மா, வழியில் நிறுத்தி பேசுகிறேன்னு தப்பா எடுத்துக்காத. வீட்டுக்கு வரலான்னு தான் பார்த்தேன். ஆனால் நீ இப்படி தானே போவ, அதான் இங்கே நின்றுட்டேன். பரவாயில்ல பாட்டி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வாங்க. ம் சரிம்மா. என்ன ரொம்ப நேரமாக நின்று சார் என்னையே நோட் பண்ணுற மாதிரி இருக்கு? இல்லையே, நான் எதை நோட் பண்ணல. இந்த வழியாக போயிட்டு இருந்தேன். சரி, அப்படியே என்னடா இங்கே நின்று ஏதோ பேசிட்டு இருக்காளே, ஏதாவது பிரச்சனையா என்னவோன்னு பார்த்தேன். வயசு பயலெல்லாம் நின்று பேசிகிட்டு இருந்தானோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு நிற்கிறீங்க. ஒரு வயசானவங்க நின்று என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. அதில் நான் பிரச்சனையில் மாட்டிப்பேன், நீங்கள் வந்து வக்கறையாக பார்க்குறீங்களோ? இந்த வாய் கொழுப்பு தான் ஆகுதுன்னு. வாய்க்கொழுப்பு இருக்கிறப்பவே யாருக்கும் ஒழுங்காக பேச வரல. இதில் வாய் இல்லாமல் நான் மட்டும் அமைதியாக இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், சுத்தமாக என்கிட்ட பேசவே இன்ட்ரெஸ்ட் வராதே. இந்த வாய்க்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. நான் சும்மா தான் நின்னேன். டேய் கருவாயா, என்னடி கொழுப்பா? ரோட்லலாம் வச்சு கருவாயன்னு கூப்பிட்டு இருக்கா? திமிரி ஏறி போச்சுல்ல உனக்கு. எங்கே திமிர அடக்கிறதுக்கு தான் எதிர்பார்க்குறேன். ஒன்றும் வேலைக்காவது போலையே. அதுக்கெலாம் வேற ஆளை பாருன்னு. ஆமாம் பார்க்குறாங்க, எனக்கு வேறு வேலை இல்லை. திமிர அடக்கிறதுக்கு ஒரு ஆள், தாலி கட்டுறதுக்கு ஒரு ஆள், லவ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள். என்ன பார்த்துருவோமா? என்ன கிட்ட வந்த மாதிரி இருக்கு? ஆமாம், அப்படியே ஆசை கிட்ட வந்து நிற்கிறதுக்கு. ஆமாம் மிஸ்டர் அருளழகன், ஆசை இல்லாமல அக்ஷயா பக்கத்தில் வந்து நிற்கிறீங்க? ஒன்றும் இல்லை, யாருக்கிட்டையும் எனக்கு கடன் வச்சு பழக்கம் இல்லை. நான் இது உங்களுக்கு கடன் தரலையே. வாயை மூடிட்டு கொஞ்ச நேரம் கேட்குறியாடி பேசுறத? யாராவது பாத்திர போகிறாங்க, நான் கிளம்புறேன். பார்த்தா என்ன, உரிமையானவங்கள்ட்ட தானே பேசுகிறேன். உன்கிட்ட ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ கேட்பியா கேட்க மாட்டியா? சரி சொல்லுங்க அழகன். ஷோ, நிமிஷத்துக்கு ஒரு பேர் வைப்பா. சரி, அன்னைக்கு நீ என்கிட்ட ஒன்று கேட்டல. என்ன கேட்டேன்? டெய்லி ஏதோ தான் கேட்குறேன், அதில் என்னைக்கு எதை கேட்டேன்னு தெரியலையே. வாய் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது ஒன்று. அன்னைக்கு ஒரே கலர் ட்ரெஸ் போட்டிருந்தோன்னு சொல்லிட்டு சாக்லேட் கேட்டல. அதுக்கு கேட்டு ஒரு வாரம்ல ஆக போகுது. அதான் இந்த ஒரு வாரத்தில் நிறைய பிரச்சனை, கலவரம், கல்யாணம் நிற்கிறது, இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சுல்ல. ஸோ ஸோ இதை கொடுக்க தான் வெயிட் பண்ணேன். ரொம்ப தேங்க்ஸ். அவ்வளோதானா? அவ்வளோதான். ஸோ யார் எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவீங்க அப்படி தானே? ஏய், எப்படி போனால் எப்படி வந்து பாயிண்ட்டை பிடிக்கிறேன்? அது எப்படி யார் எது கேட்டாலும் வாங்கி தருவாங்க? அப்போ எனக்கு ஏன் வாங்கி கொடுத்தீங்க நான் கேட்டேன்னு? அது ஒரு உரிமை. எந்த உரிமையின் கீழே வருது? ஓவரால் ஆப்பேஸாக தானே. கிளம்பு. டேய் அழகா, மரியாதையே பேசுன. அப்படி தாண்டா பேசுவேன். நீ தான் என் அழகன், நீ தான் என் கருவ பையன், நீ தான் என் கருப்பு பேரழகன். அதனால தான் நான் கருப்பு போட்டு வச்சுருக்கேன். அதனால் அதனால ஐ ஐ யூ யூ. சொல்ல முடியாது. ஏய், ஒழுங்கா சொல்லு. ஐ யூ மீ. மீதியை என் அழகன் தான் யோசிச்சு சொல்லணும். கிளம்பவா? கொஞ்சம் சிரிச்சு தான் மூஞ்ச வையண்டா, பார்த்து தொலைக்கிறேன். நீ தான் எதுவும் சொல்ல போகிறது கிடையாது, நானும் எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு மூஞ்ச பார்க்குற பேச்சு கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு வச்சுருக்கலாம்ல. மூஞ்சி அப்படிதான். கிளம்பவா? கிளம்பு. பறக்கும் திசையேது அந்த பறவை அறியாது, உறவும் புரியாது, அது உனக்கும் தெரியாது. நித்தோ நித்தோ நினப்பு நெஞ்சு குழி காயும். ஐயய்ய, முத்திட்டு போலையே. வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகும் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கு. ஏ அக்கா, ஏய் இங்கே பாருடி. என்னடி? இல்லை, வீடு வாசல் வந்து அரை மணி நேரம் ஆகுது. ஆனால் வாசல்ல நின்று ஏதோ வண்டியை கூட ஆஃப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கேன்னு தான் நான் கீழே இறங்கி வந்தேன் மாடியிலேருந்து பார்த்துட்டு. அப்படியா? அரை மணி நேரம் ஆகிடுச்சா? நான் வந்து இந்த வண்டியை ஆஃப் பண்ணி தொலைச்சிட்டு காண வேண்டி தானே. வண்டியை ஆஃப் பண்ணலையோ? ஆஃப் பண்ணி கழிச்ச. இன்னமே ஆஃப் பண்ணல, ஆஃப் பண்ணு. ஏய் சாரிடி. என்ன அருளழகனை பார்த்தீங்களோ? ஆமாண்டி, எப்படி கண்டுபிடிச்ச? பின்ன இந்த முகர கடையில் சரி போகிறதுனா வேறு எப்படி வந்துட போகுது? ஆமாண்டி, நான் ஒரு நாள் சாக்லேட் கேட்டேன், சேம் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு. அதனால் இன்றைக்கி சாக்லேட் வாங்கிட்டு வந்து கொடுத்தாண்டி. ரொம்ப பெரிய விஷயமா? நைட்டு இடியுடன் கூடிய மழை உண்டு. ஏய் என்னடி, மனசில் லவ்வெல்லாம் இருக்குது, சொல்ல மாட்டான் கருவா பையன்.
ஆமாம், எந்த வருஷம் சொல்லி நீ எந்த வருஷம் கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் எனக்கு எப்போ கல்யாணம் பண்ணுறது சொல்லு. டிப்பாவி, பின்ன ஒருத்தன் ஏதோ பரவாயில்ல கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான், இன்னொருத்தன் இருக்கான், நீ ஒரு இருக்க. இதுக்கு நடுவில் எப்போ நான் எனக்கு கல்யாணம் பண்ணுறது? ஏண்டி அவ்வளோ அவசரமா ஆள்கில் ஏதாவது பார்த்து வச்சிட்டியா என்ன? ஆள்லாம் பார்க்கல, அதுலலாம் நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. தானாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான். லவ்லாம் பண்ண தேவையில்லப்பா, என்ஜாய் பண்ணுவோம். லவ்லாம் நம்மளுக்கு செட்டே ஆகாது. கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த கர்மமாக இருந்தாலும் பார்த்துப்போம். டிப்பாவி, சரி இதோ வண்டி ஆஃப் பண்ணிட்டு வரேன். சரி வா, ரொம்ப நேரமாக நின்றுக்கிட்டு இருக்கே, பார்க்கலான்னு தான் வந்தேன். சரி, இந்த கலவரத்தில் ஒரு விஷயத்த மறந்துட்டேன். அன்றைக்கி நலுங்க அன்னைக்கு நான் போய் கிளம்பிட்டு வரேன், கிருஷ்ணா வந்தால் ஃபைலை கொடுன்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு ஃபைல் கொடுத்துட்டு போனால, அந்த ஃபைல் எங்கே? இன்றைக்கி ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த ஞாபகமே வந்துச்சு. ஐயோ, அந்த ஃபைலா? அது நான் எங்கே வச்சேன்? அடியே, என்னடி முடிக்கிற? அக்கா, அந்த ஃபைல் அப்படியே கையிலே வச்சிருந்தேனா, அதுக்கப்புறம் கொண்டு போய் ரூமில் வச்சேனா, அதான் யோசிக்கிறேன். ஏய், அது இம்பார்ட்டண்டான ஃபைல் அடி, அவன்கிட்ட கொடுக்கணும். அவன் அன்னைக்கே வாங்க வரான்னா என்ன கதைன்னு தெரில, வாங்க வரல. ஒரு வேளை நம்ம வீட்டில் நடந்த பிரச்சனை வெளில தெரிஞ்சிருக்கும், அதனால் வீட்டில் வந்து எப்படி வாங்குறதுன்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பான். ரூமில் தான்க்கா இருக்கும், நான் எப்படின்னு தேடி சொல்கிறேன். தயவு செஞ்சு எடுத்துடுடி, இல்லைனா அவ்வளோதான். இப்போல்லாம் அவன் பேசுறது வேற சரியே கிடையாது, ஏதோ ஒரு மாதிரியாகவே இருக்கான், தெளிவே இல்லாமல். என்ன பிரச்சனைன்னு தெரில அவங்க ஃபேமிலியிலையும். அவன் அன்றைக்கி வாங்க வந்தப்போ கூட அவன் நிலமை சரியில்லை. அதுக்கப்புறம் நான் அவன்கிட்ட எதுவும் பேசலை. ஏன்க்கா, நல்ல பையன்தாங்க்கா கிருஷ்ணா, எங்களுக்கு முன்னாடி செட்டு தான், ஸ்கூல்லேயும் சரி காலேஜ்லேயும் சரி. முடிச்சப்பெல்லாம் நல்லா தானே இருந்தான், ஏன் இப்போ என்னாச்சு? தெரியலடி, அன்னைக்கு ஏதோ ட்ரிங்க் பண்ணி இந்த மாதிரி இருந்தான். அவனுக்கு ட்ரிங்க் பண்ணுற பழக்கம் இல்லைன்ற மாதிரி தான் நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அன்னைக்கு ட்ரிங்க் பண்ண மாதிரி தான் பேசினான். என்னக்கா சொல்கிற, ட்ரிங்க் பண்ணனா? அக்கா, காலேஜ் டாப்பர்க்கா அவன். காலேஜ் டாப்பரா? அட ஆமாங்க்கா, காலேஜ் டாப்பர் தான், எங்களுக்கு சீனியர் தானே அவன். ரொம்ப நல்ல பையன்தாங்க்கா, அவனுக்கு அந்த மாதிரி பழக்கலாம் எதுவும் இந்த மாதிரி நானும் காலேஜில் கேள்விப்பட்டதில்லையே. அப்போ தெரியலடி. சரி, எதுக்கு இப்போ நம்ம அவனை பற்றி யோசிச்சுக்கிட்டு, அந்த ஃபைலை தேடி வை, கொடுத்துடலாம். எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? அவங்க அப்பாவும் ஒரு மாதிரி கேரக்டரு, அவங்க அண்ணன் அதுக்கு மேலே, குடும்பமே கோல்மால் குடும்பம் தான். அதனால் நம்மளுக்கு தேவையில்ல பிரச்சனை. நீ ஃபைலை தேடி வை, நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வந்தால் நான் கொடுத்துக்கிறேன். சரி ஓகேக்கா, நான் தேடி வைக்கிறேன். உண்மையாகவே ஐ லவ் யூ சொன்னார் டாக்டர். நீ எத்தனை தடவை கேட்பேன்? அதான் சொல்கிறேன்ல, இதோட உங்ககிட்ட 1000 தடவை சொல்லிட்டேன். ஆமாம், ஐ லவ் யூ சொன்னார், நான் ஐ லவ் யூ சொன்னேன். எவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறா பாரு, ஐ லவ் யூ சொன்னேன்னு. ப்ரப்போஸ் பண்ணியிருக்காருடி அவர். ஆமாம், தண்ணி பச்சை ஓசு கொலையில் கிடந்தது, அம்மா அங்கே தான் போட்டு போயிருக்கு, இங்கே ஒன்றும் ஓசு கிடக்கல. என்னது ஓசா? நீ தானக்கா இப்போ ஏதோ ஓசுக்கு சொன்ன விளங்குச்சு, அது ஓசு கிடையாது, ப்ரப்போஸ். ஆமாக்கா, இந்த மாதிரி எதோ சொல்லி தான் அவர் சொன்னாராண்ணா. ஏண்டி சரோசா, இப்போ விவரமாக தான் பேசுகிறாளா இல்லை விவரம் கிட்டத்தனமாக பேசுகிறாளா? எப்படி டி டாக்டர் குடும்பம் நடத்துவான்? இவள்கிட்ட இன்னைக்கு தானே பேசுகிற, பொண்ணு பார்த்துட்டு போனதுக்கப்புறம். அதனால தான் உனக்கு இப்போ வந்துட்டு இந்த டவுட்டு. எங்களுக்கு பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கே இந்த டவுட் வந்துடுச்சு, டாக்டர் எப்படி இவ்வளோ வச்சு குடும்பம் நடத்துவான்னு. ஏக்கா, டாக்டர் விவரங்க்கா, இவ தெளிவாக இல்லைனாலும் அவர் கொஞ்சம் தெளிவாக அடிக்கிறாரு. இவளுக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அப்படி சொல்கிறாருக்கா. அப்படியாடி, யாராவது ஒருத்தங்க விவரமாக இருந்தால் சரிதான். ஆனால் இவ ரொம்ப வெகுலியா இல்லடி இருக்கா. பாவம், படித்த மனுஷன், நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும்ல. காமச்சக்கா, மணி ஸ்கூல் விட்டு வந்துட்டானா? என்னை பார்க்க வரவே இல்லை. வந்துட்டான் வந்து ஏதோ பாடம் படிக்கணும்னு படிச்சுட்டு உட்காந்துருந்தா. ஏதோ ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்களாம், அதை எழுதிக்கிட்டு கிடந்தான். ஏக்கா, லில்லியும் வரவே இல்லை. சரோசக்கா, லில்லி எங்க? ஏதே, நான் பெத்தனே ஒன்றா தானே, அது எனக்கு மேலே விவரமாக இருக்குமா? ஏன்க்கா? இந்த மணி பையலாச்சும் ஸ்கூல் விட்டு வந்து ஹோம்ஒர்க் இருக்குன்னு எழுதுறான். ஆனால் நான் பெற்றது என்ன திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்கு? நாளைக்கெல்லாம் வாத்தியார் ஹோம்ஒர்க் கொடுக்காம இருக்க என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கு. ஏக்கா, எங்கள் குரூப்லே அதாவது எங்கள் ஃப்ரெண்ட் இருக்குல்ல, அதில் லில்லி புள்ள மட்டும்தான் விவரம், அது சொல்கிறது நாங்கள் எல்லோரும் கேட்போம். பின்ன புளிக்கு பிறந்தது பூனையாகுமா? நம்ம சரோசாவுக்கு பிறந்தது சரோசா மாதிரி தான் இருக்கும். விளம்பரம் வேணாமே காமாச்சி, இருந்தாலும் லைட்டாக புகழ்ச்சி வேண்டாம், கம்மன் இருங்கண்ணே. சரி விடு. ஆமாம் அக்கா, நீ இப்போலாம் சுடிதார் போட ஆரம்பிச்சிட்ட, உங்கள் வீட்டுக்காரர் எதுவும் சொல்லலையா? வாங்கி கொடுத்ததே அவர் தாண்டி. ஊரில் இருக்க நீ எதுக்கடி புடவெல்லாம் கட்டிட்டு நிற்கிற? உனக்கு சின்ன வயசு தானே, என்ன சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, பிள்ளைய பெற்றுவிட்ட, அதுக்குன்னு வயசான மாதிரியே கிடப்பியா அப்படின்னு சொல்லிட்டு போன வாரம் டவுனுக்கு போனார்ல, அப்போ என்னை கூட்டிட்டு போய் இந்த சுடிதார்லாம் வாங்கிட்டு வந்தார். இது மட்டும் இல்லாடி நைட்டிலாம் வாங்கி கொடுத்தாரு தெரியுமா? அப்படியாக்கா, இதெல்லாம் போடலாமோ? நம்ம ஊரில் போட்டால் தான் ஒரு மாதிரி பேசுகிறாங்களேக்கா, எதுக்கு இதெல்லாம் கட்டுறீங்க, ஒழுங்கா தாவணி பாவடையை கட்டுங்கன்ட்டு. இதுனா ஒரே துணி போட்டால் கரெக்டாக இருக்கும்ல. எங்கள் அப்பா தாலாம் விடவே விடாதுக்கா அந்த மாதிரி துணி கேட்டால். நீலாம் இதுக்கப்புறம் இந்த மாதிரி துணி போட்டே ஆகணும்டி. டாக்டரில் கல்யாணம் பண்ணிக்கிற, அவர் படித்தவர், 4 இடத்துக்கு போகிறவர் வர்றவர், அவர் கூட போகும்போது இந்த மாதிரி தழைய தாவணி கட்டிக்கிட்டு, தலை நிறையா மல்லிகை பூ வச்சுக்கிட்டு
இல்லை புடவை கட்டிக்கிட்டாடி போவேன்? அப்படியாக்கா, இதெல்லாம் நான் போடணுமா? எட்டி கண்டிப்பாக போடணும். நாங்களே இந்த ஊரில் இருந்துக்கிட்டு போட்டுக்கிட்டு திரியிறோம். நீ போடுறது இல்லையா? டாக்டர் பொண்டாட்டி ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடணும். அப்படியாக்கா, இப்போ நான் என்ன பண்ணுறது? கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்கள் அண்ணங்கிட்ட சொல்லி இந்த மாதிரி 4-5 சுடிதாரை வாங்கி வச்சுக்க. கல்யாணத்துக்கு அப்புறம் அவசரம், டாக்டர் ஏதாவது ஒரு இடத்துக்கு கூப்பிட்றாரு போகிறாரு அப்படின்னா சுடிதார் போட்டு போகலாம்ல. அக்கா, எனக்கு நல்லா இருக்குமாக்கா? சூப்பராக இருக்கும்டி. நான் வேணா ஒரு சுடிதார் புதுசாக இருக்குது, எடுத்துகிட்டு வந்து தாரேன். அதை நீ போட்டு பாரு. நல்லா இருந்தால் அதுக்கப்புறம் வாங்கிக்கண்ணா. சரிக்கா, நாளைக்கு நீ எடுத்துட்டு வா. நான் போட்டுட்டு போய் காமிக்கிறேன். அது நல்லா இருக்குன்னு அவர் சொன்னார்னா நான் வாங்கிக்கிறேண்ணா. கிட்ட காமிக்க போகிறேன் டாக்டர்கிட்ட. அது சரி, எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்காம்மா? ஆமாக்கா, அவர் நல்லா இருக்குன்னு சொன்னால் நான் வாங்கிக்க முடியும். எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் எதுவாக இருந்தாலும் புருஷன் பேச்சுக்கிட்டு தான் நடக்கணும், புருஷன் சொல்கிறத தான் கேட்கணும், அவங்களுக்கு பிடிச்சாதான் நம்ம எதுவாக இருந்தாலும் செய்யணும். அப்படி இருக்கும்போது நான் சுடிதார் வாங்குறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட ஒரு வாட்டி கேட்டுக்கிட்டோன்னா வசதியாக இருக்கும்ல. இல்லைனா வாங்கி துணி வேஸ்ட்டு தான்க்கா. இந்த விவரம்லாம் கரெக்டு தான், ஆனால் இதுக்கப்புறம் தான் விவரம் இல்லையே. என்னக்கா சொல்கிற? வேணாம், நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, டாக்டரே சொல்லி கொடுத்துப்பாரு. என்னடா வீட்டில் யாரையும் காணோம்? அதான் எனக்கும் தெரில, எங்கேயாவது வெளில போயிருப்பாங்களோ? ஐயா வாயா வசந்த், வாங்க மாப்பிள்ள. வராமச்சி, எங்களை வர சொன்னா ஒருத்தன் ஆளே காணோம். யாரு? அருளாயா? அருள் ஏதோ முக்கியமாக ஆஃபீஸர் ஒருத்தர் வந்திருக்காரு, அவரை பார்க்க போகணுன்னு போயிட்டாயா வயலுக்கு. இந்த நேரத்தில் யார் அம்மாச்சி வந்திருக்கா? அதுவும் பொழுது சாஞ்சிச்சு. பொழுது சாஞ்சிட்டு தான்யா, காலையிலேருந்து அவர் எதிர்பார்த்துட்டு கிடந்தான், ஆள் வரல. அதான் சரி இப்போ தான் வந்தார், போய் காமிச்சிட்டு வருவோமே வயலை அப்படின்ட்டு கூப்பிட்டு போயிருக்கான். நீங்கள் வந்தால் உட்கார சொன்னா அந்த வந்துடுறேன்னு. ஆமாம், அத்தை மாமாலாம் எங்க? அத்தையும் மாமாவுமா என்னதான் முன்னாடி ஒரு பத்திரிக்கை வச்சாலும் கல்யாணம் நின்று போச்சுல சாமி. திருப்பி இருக்கிறவங்களுக்குலாம் பத்திரிக்கை வைக்கணும்ல. இன்னும் 4-5 நாள் தான் கிடக்கு, அதனால கல்யாண பத்திரிக்கை வைக்கிற விஷயமா வெளியில் போயிருக்காங்கயா. அப்போ வீட்டில் யாரும் இல்லையா? ஏயா என்ன பார்த்தா ஆளா தெரியலையா? அம்மாச்சி, நீ 10 பேருக்கு சமம், நான் ஒன்றும் சொல்லலை. இப்போ நாங்கள் பத்திரிக்கை வாங்க தான் வந்தோம். சரி, அப்போ நீ பத்திரிக்கை கூட நாங்கள் வாங்கிட்டு கிளம்புறோம். டேய், ஓ, உன் பிரச்சனை ஒன்று இருக்கோ? இரு வரேன். என்னையா மாப்பிள்ளை பொண்ணை பக்கம்லே கிளம்புறாரோ? அங்கே தோட்டத்தில் தான் உட்காந்து ஃப்ரெண்டுகள்கிட்ட பேசிகிட்டு இருந்தா. என்ன ஏதுன்னு மாதிரி நான் பேசிட்டு போறீங்களா மாப்பிள்ள? அம்மாச்சி தான்டா. இப்போ ஆமாம், ரொம்ப வழியாக தான். நான் போய் சீக்கிரமாக பேசிட்டு சீக்கிரமாக வா. நான் ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ண மாட்டேன், ரொம்ப பேச மாட்டேன், நான் சீக்கிரம் வந்துடுவேன். ரொம்ப பெரிய மனசு தான், வந்தா சரி. ஐயா வசந்த், நம்ம 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம், அவர் போய் பொண்ணுகிட்ட பேசிட்டு வரட்டும்ண்ணா. அம்மாச்சி தெளிவாக இருக்கும். அம்மாச்சி, நான் ஒன்றும் கூட போக மாட்டேன், நீ கவலைப்படாதானே. ஐயா அதுக்கு சொல்லலையா, உனக்கும் டைம் பாஸ் வேணும்ல, அதான் அம்மாச்சி உட்காந்து பேசிட்டு இருக்கேன்னு சொன்னேன். அது சரி. போடா நல்லவனே, சீக்கிரமாக வாண்ணா. சரி மச்சான். என்ன இத்தனை பேர் உட்காந்துருக்காங்க, எப்படி பேசுறது இவகிட்ட? நல்லா தானே இருந்தா ஐயா, இப்போ சிரிக்கிறா. ஓ டாக்டரா? டாக்டரே வாங்க. என்னடி சொல்கிற, டாக்டர் வந்திருக்காரா? ஆமாக்கா, பின்னாடி நிற்கிறாரு. என்ன டாக்டரே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நல்லா எங்கள் அன்பழகிக்கு ஏற்ற ஜோடி நீங்கள், அவ்வளோ அம்சமாக இருக்கீங்க 2 பேரும். அப்படிங்களா? தேங்க்ஸ்ங்க. என்ன டாக்டரே, காலைல தான் கோயிலில் பார்த்தோம், அதுக்குள்ளே பார்க்காம இருக்க முடியலையோ, வந்தாச்சு. ஐயோ, அதெல்லாம் இல்லை, கல்யாண பத்திரிக்கை வாங்குறதுக்காக வந்தோம். சரி, அப்படியே பார்த்து பேசிட்டு போகலாமேன்னு. ஆமாம், இனிமேல் சாக்கு சொல்லி தானே வந்தாகணும். கல்யாண பத்திரிக்கை வாங்குறேன், அது வாங்குறேன், இது வாங்குறேன்னு சொல்லித்தானே ஆகணும், வேற வழி இல்லையே. என்னக்கா இப்படி வச்சு செய்கிறீங்க? எல்லாம் அப்படிதான் டாக்டர் இருக்கும். எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, அதனால என்ன நடக்கும்னு விவரம் தெரிஞ்சு போச்சு. வேற என்ன பண்ண சொல்றீங்க? வெகுலியா ஊனா கேட்க முடியும். இருந்தாலும் கொஞ்சம் கம்மியாக கலாய்ங்கக்கா, உடனே கண்டுபிடிச்சிடுறீங்க. என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. அது சரி, அது சரி. சரி ஓகே, நீங்க பேசிட்டு கிளம்புங்க, நாங்க போயிட்டு வரோம். உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. சரிங்கக்கா. சரி தம்பி, அப்ப நாங்க கிளம்புறோம். சரிங்கக்கா. நாங்களாம் வேத்தாலாம் நினைக்காம உடனே எங்ககிட்ட எல்லாம் நல்லா பேசுறீங்க பார்த்தீங்களா. அதுவும் அக்கான்னு உரிமை எடுத்துலாம் பேசுறீங்க. இந்த இடத்துல தான் டாக்டர் உங்களை எங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கு. அந்த பழக்கம் இப்போ வந்தது இல்லைக்கா, எப்போலேருந்தே வந்தது. யாரை பார்த்தாலும் ஏதாவது ஒரு உரிமை சொல்லி கூப்பிட்டாலாச்சும் அவங்க நம்மளுக்கு சொந்தமாயிடுவாங்களான்னு நினச்சிட்டு இருப்பேன். ஐயோ டாக்டர், ஏன் இப்படி பெரிய வார்த்தைலாம் சொல்கிறீங்க? உங்களுக்கு இந்த ஊரே இருக்குது, நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு சொந்தக்காரங்க தான். அதனால் மனசு வரத்தெல்லாம் படாதீங்கன்னு. ரொம்ப தேங்க்ஸ். நான் அன்பழகி கூட தான் படித்தேன் டாக்டரே, அதனால் நீங்கள் என்ன சரோஜான்னு கூப்பிடலாம், சரிங்களா? இந்த அக்காவை மட்டும் அக்கான்னு கூப்பிடுங்க, தப்பி என்ன அக்கான்னு கூப்பிட்றாதீங்க, வயசாயிடுச்சுன்னு நினச்சிப்பாங்க. சரி ஓகே. வா, டாக்டர் வேற கிளம்புறேன்ட்டு இங்கே நிற்கிறாளோலேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. போவோம். சரி சரி கிளம்பு. என்ன அனுப்புமா, ஒரே ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஜாலி போல? அப்படிலாம் இல்லை, சும்மா பேசிட்டு இருந்தாங்க. என்ன சவுண்டு வித்தியாசமாக வருது? எப்பயுமே நல்ல கலகலன்னு வேகமாக வருமே சவுண்டு. அப்படியா? அப்படிதான். அம்மா ஏன் நிற்கிறீங்க? வந்து உட்காருங்க. இந்த வரேன். அன்பு, என்னது? இந்த ஆஃப் சாரி ரொம்ப அழகாக இருக்கும் எனக்கு. உண்மையாவா? இது எங்கள் அண்ணன் பொங்கலப்ப எடுத்து கொடுத்துச்சு. அப்படியா? ஆனால் சூப்பராக இருக்குது தெரியுமா உனக்கு. நீங்கள் இந்த மாதிரி பேசாதீங்கண்ணா, இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசும்போது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது.
ஏய், அது ஒரு மாதிரி அல்ல. இதுக்கு பேர் தான் வெக்கம். அன்னைக்கு வெக்கப்பட தெரியாதுன்னு சொன்னல. இதுக்கு பேர் தான் வைக்கமா? அப்போ உள்ள ஒரு மாதிரி பண்ணுதே. ஒரு மாதிரி தான் பண்ணும். சரி, அதை நம்ம டீப்பா பேச வேணாம். விடுன்னு. ஆமா, என்ன எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருந்தீங்க? அதுவா, அந்த சரோஜக்கா இருக்காங்கல்ல, அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி சுடிதார் போட்டிருக்காங்களா அவங்க, அது மாதிரி என்னையும் சுடிதார்லாம் போட்டுக்க சொன்னாங்க. ஏன்? அது சுடிதார்லாம் அவங்க வீட்டுக்கார அந்த அக்காவுக்கு வாங்கி தந்தாங்களாம். அவங்க வந்து சின்ன பொண்ணா இருக்காங்கல்ல, சீக்கிரமாக கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால நீ சின்ன பொண்ணு தானே, அதனால சுடிதார்லாம் போட்டுக்கோன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தாங்களாம். இந்த ஊரில் இருந்துக்கிட்டு நானே சுடிதார் போடுறேன், நீ டாக்டரை கல்யாணம் பண்ணிக்க போற, அதனால அவர் கூட 4 இடத்துக்கு போகும்போது வரும்போதெல்லாம் இந்த மாதிரி தாவணி பாவடையும் சேலையுமா கட்டிட்டு போவ, சுடிதார் எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா? ஆனா எனக்கு சுடிதார்லாம் போட்டால் பிடிக்காது. என் அன்பு இப்படி தழைய தழைய தாவணி பாவடையும் தலை நிறைய மல்லிகைப்பூவும் வச்சுக்கிட்டு சாரிலாம் கட்டினாதான் பிடிக்கும். உண்மையாவா சொல்கிறீங்க? உண்மையாக தான் சொல்கிறேன். என் அன்பழகி இப்படி இருந்தால் தான் அழகாக இருக்கா. ஆனால் அந்த அக்கா ஒரு சுடிதார் வச்சிருக்காங்களா, எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் போட்டு பாருன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் சுடிதார் போட்டால் நான் போய் டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு வந்து தான் போடுவேன், அவர் ஒத்துக்கிட்டா தான் அதுக்கப்புறம் போட்டுப்பேன்னு சொன்னேன். ஏய், உனக்கு பிடிச்சிருந்தா நீ போட்டுக்கோ. அதை என்கிட்ட கேட்கணும்லாம் அவசியம் கிடையாது, சரியா? உனக்கு என்ன தோணுதோ அதை நீ எப்பயுமே செய்யலாம். இவங்களை கேட்டு தான் செய்யணும், அவங்கள கேட்டு தான் செய்யணும் அப்படின்லாம் கிடையாது. அப்படியா? ஆனால் இது வரைக்கும் எல்லாத்தையுமே நான் அண்ணன் கிட்ட கேட்பேன், அம்மா கிட்ட கேட்பேன், அப்புறம் அப்பத்தாட்ட கேட்பேன், இவங்கள்ட்ட கேட்டு அது கரெக்டுன்னு தானே செய்வேன். அது எல்லா விஷயத்துலையும் கிடையாது. ட்ரெஸ் விஷயத்துலலாம் உனக்கு பிடிச்சிருந்தா நீ போட்டுக்கலாம். அப்படியா? அப்போ நான் சுடிதார் போட்டுக்கவா? உனக்கு பிடிச்சிருந்தா நீ போட்டுக்கோ. ஆனால் அந்த அக்கா எடுத்து தர வேணாம். அது அவங்க ஹஸ்பண்ட் அவங்களுக்கு எடுத்து கொடுத்ததில்ல. அதனால அதை நம்ம வாங்க வேணாம். அந்த அக்கா வச்சுக்கிட்டோம். நான் உனக்கு சுடிதார் தான் வேணும்னா நான் வாங்கிட்டு வந்து தரேன், ஓகேவா? எனக்கு போடணும்னு தான் ஆசையாக இருக்குது அந்த அக்கா சொன்னதுக்கப்புறம். அப்போ நான் போட்டுக்கவா? நீங்கள் வாங்கி தருவீங்களோ? இந்த அக்காவுக்கு அங்கே ஹஸ்பண்ட் தானே வாங்கி தந்தாங்க. அந்த மாதிரி உனக்கு ஹஸ்பண்ட் நான் தானே, நான் வாங்கி தரேன், நீ போட்டுக்கோ. சரி. அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? லவ் பண்ணுமா? லவ் எப்படி பண்ணுவாங்க? இதுக்கு என்ன பதில் சொல்கிறது எனக்கு தெரியலையே. அந்த கதை சொன்னாங்க லவ் பண்ணாதான் நல்லா புரிஞ்சுப்பாங்களாம் ஒருத்தவங்க. லவ் பண்ணாதான் கல்யாணத்துக்கு அப்புறம் ஜாலியாக இருக்குமா, அதனால இந்த ஒரு வாரம் நீ லவ் பண்ணுன்னு என்ன சொன்னாங்க. அப்புறம் லவ் பண்ணும்போது தான் உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களுக்கு என்ன பிடிக்காது, இதெல்லாம் பற்றி நான் தெரிஞ்சுக்க முடியுமா, அதனால நம்ம லவ் பண்ணலாமா? அன்புமா, தெரிஞ்சு தான் பேசிகிட்டு இருக்கியா இல்லை தெரியாமல் பேசிகிட்டு இருக்கியா? அசால்ட்டாக லவ் பண்ணலாமான்னு கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு தெரியாது, நீங்கள் தான் சொல்லி தரணும் லவ் எப்படி பண்ணுறதுன்னு. நான் இது நீங்கள் ஐ லவ் யூ சொன்னப்பே தப்புன்னு நினச்சேன். அப்புறம் எங்கள் அண்ணன்கிட்ட வந்து கேட்டேன், இந்த மாதிரி ஐ லவ் யூ சொன்னார் டாக்டர், நான் ஐ லவ் யூன்னு சொன்னேன், இது தப்பு கிடையாதுன்னு கரெக்டான்னு கேட்டேன். என்னது, உங்கள் அண்ணன் கிட்ட கேட்டியா? இதை தான் ஒரு வேலை அருள் போய் வசந்திட்ட சொல்லிட்டு இருந்தானோ. பாவி, என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன டாக்டரே? ஏய், ஃபர்ஸ்ட் இதெல்லாம் உங்கள் அண்ணன் கிட்ட சொல்லக்கூடாது. ஏன்? நான் எல்லாத்தையும் எங்கள் அண்ணன்கிட்ட தான் சொல்லுவேன். அண்ணன் கிட்ட சொல்லுவாளா? ஐயோ கடவுளே, நேற்று ஒரு ஐ லவ் யூ சொன்னதுக்கே இந்த அண்ணன் கிட்ட ஒப்பிச்சிட்டா. இதில் லவ் பண்ணுறமா, லவ் பண்ணனா விளங்குச்சு, ஊர் பூரா சொல்லிடுவா. டாக்டரே என்ன லவ் பண்ணலாமா? அடியே, இன்னும் காப்பி சாப்பிடலாமான்ற மாதிரி கேட்குற. என்ன டாக்டரே பதில் சொல்ல மாட்டீங்க? இவர் ரூட்லேயே போய் இவளுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுவோம். அன்புமா, பதில் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் நேற்று நான் ஐ லவ் யூ சொன்னதே நீ வந்து உங்கள் அண்ணன் கிட்ட சொல்லிட்ட. லவ் பண்ண என்ன வருது? ஏன் டாக்டரே, சின்ன வயசுலேருந்து எப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாவது போனாலும் வந்தாலும் எது நடந்தாலும் நான் எங்கள் அண்ணன்கிட்ட வந்து அது தப்பாக சரியான்னு கேட்பேன். எங்கள் அண்ணன் அதில் இருக்கிற நல்லது கெட்டது எல்லாத்தையும் சொல்லும். அன்புமா, அதெல்லாம் கரெக்டு தான். அப்போ கேட்டதெல்லாம் ஓகே தான். ஆனால் லவ் பண்ணும்போது அதெல்லாம் போய் அண்ணன்கிட்ட அம்மா அப்பா கிட்ட யார்கிட்டையும் கேட்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் லவ் பண்ணலாம். ம் சொல்லக்கூடாதா? ஆமாம், சொல்லக்கூடாது. நான் வேணா சொல்லணுமா சொல்லக்கூடாதுன்னு எங்கள் அண்ணன்ட்ட கேட்டு வரவா? அடியே, ஏய், உனக்கு இப்போ லவ் பண்ணுமா வேணாமா? பண்ணணும், அந்த அக்கா சொன்னாங்கல்ல லவ் பண்ணணும். அப்போனா உங்கள் அண்ணன்கிட்ட போய் லவ் பண்ணும்போது பேசுகிற எதையுமே சொல்லக்கூடாது, ஓகேவா? அது எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? சொல்லாமல் இருப்பேன்னா சொல்லு, லவ் பண்ணலாம். நீ போய் இதெல்லாம் உங்கள் அண்ணன்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோயா, நான் லவ் பண்ணலப்பா. ஏன் சொல்லக்கூடாது? ஏய், சோதிக்காதடி என்ன. சொல்லக்கூடாது அன்புமா, அவ்வளோதான். லவ் பண்ணுறதுலாம் அவங்கவுங்க மனசுலே தான் வச்சுக்கணும். வெளியில் சொன்னான்னு வச்சுக்கோயா, லவ் நல்லா இருக்காது. ம் நல்லா இருக்காதா? ஆமாம், நல்லா இருக்காது. இப்போ சொல்லு, லவ் பண்ணலாமா வேணாமா? லவ் பண்ணணும். அப்போ உங்கள் அண்ணன்கிட்ட சொல்லக்கூடாது, டீலா? நான் ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் எங்கள் அண்ணன்கிட்ட போய் கேட்பேன். என்ன கேட்ப? இந்த மாதிரி நான் டாக்டர் லவ் பண்ண போகிறேன், அது தப்பா சரியா? அப்புறம் லவ் பண்ணுறது வந்து டாக்டர் யார்கிட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு சொன்னார், இதுவும் தப்பா ரைட்டான்னு மட்டும் கேட்டுக்கிறேன், சரியா? சும்மா இருந்த என்ன லவ் பண்ணலாமான்னு கேட்டு எப்படி சுத்த விட்றா பாரு. இதுக்கு வேலைக்கு என்ன லவ் பண்ணலாமான்னு கேட்டா இதே மாதிரியே பேசிட்டு இருந்திருக்கலாமே. என்ன டாக்டர், இதை மட்டும் கேட்டுட்டு வரவா? கேட்கவும் வேணாம், லவ் பண்ணவும் வேணாம், நீ எதுவும் செய்ய வேணாம், சரியா? நான் போயிட்டு வரவா? என்னாச்சு, திடீர்னு சோகமாயிட்டான்? அன்புமா, என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி ஆயிட்டேன்? போங்க, நீங்கள் இப்போ கோவமாக பேசுனீங்களா? கோவமா பேசினா? எப்ப? இப்போ தான் சொன்னீங்களே லவ் பண்ண வேணாம், எதுவும் பண்ண வேணாம், நீ எதுவும் கேட்க வேணான்னு. அப்போ அது கோவமாக தான் இருந்துச்சு. என்னது கோவமா இருந்துச்சா? அன்புமா, அப்படிலாம் இல்லை, கோவம்லாம் இல்லை. அந்த மாதிரிலாம் சொன்னால் லவ் நல்லா இருக்காது.
அதை தான் அப்படி சொல்ல வந்தேன். இல்லை நீங்கள் கோவமாக தான் பேசுனீங்க. உங்கள் அண்ணன் என் லைஃப்பில் ஹீரோவாக இருப்பான்னு நினச்சேன் காலையில். ஆனால் என் ஸ்டோரியில் வில்லனே உங்கள் அண்ணன் தான் போலயே. எப்படி எப்படிலாம் இந்த பிள்ளைகிட்ட சொல்லி வச்சிருக்கான். எல்லாத்தையும் போய் சொன்னால் நான் என்ன பண்ணுவேன்? என் நிலம் என்ன ஆகும் தெரியலையே. எப்படி சமாளிக்கிறது? அன்புமா, லவ் எதுவுமே வேணாம் சரியா? இப்போ இதை பற்றி பேசுறதுனால தானே நான் கோவமாக பேசுகிற மாதிரி உனக்கு தெரியுது. எப்பயும் போல் நீ டாக்டர் கிட்ட பேசு, நான் என் அன்பழகிட்ட பேசுகிறேன். ஓகேவா? இது போதும். ஓகேவா? இல்லை நான் லவ் பண்ணணும். என்னடா எனக்கு வந்து சோதனை. சரி, அதை பற்றி அப்புறமா பேசிக்கலாம். நீ இப்போ சிரிச்சுட்டேரா, நான் கிளம்புறேன்ல. நீ இந்த மாதிரி உம்மனு முடிஞ்சு வச்சிருந்தா எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும்ல. அப்போ நீங்கள் சமாதானப்படுத்துங்க. சமாதானமா? அது எப்படி? சமாதானப்படுத்த தெரியாதா? அது யாராவது சொல்லி தருவாங்களா? டாக்டருக்கு படிச்சிருக்கீங்க, அதெல்லாம் சொல்லி தரலையா? இந்த மாதிரி எந்த சிலபஸ்லையும் எனக்கு சொல்லி தரலையே. இது என்னடா இப்படி இருக்கு இன்னைக்கு? எவ்வளோ ஜாலியாக அவள்கிட்ட பேச வந்தா இன்னைக்கு வச்சு செஞ்சுட்டு இருக்கா என்ன? சரி, நான் இந்த ஒரு தடவை உங்களுக்கு நான் எப்படி சமாதானம் பண்ணணும்னு சொல்கிறேன். அதை பார்த்துட்டு இதுக்கப்புறம் நான் கோச்சிக்கிட்டேன் அப்படின்னா நீங்கள் சமாதானப்படுத்தணும். சரியா? சரி, ஓகே, சொல்லிதான். அதுக்கு முதல்ல நீங்கள் சிரிக்கணும். சரி, ஓகேவா? ஆ, இப்போ வந்து என் கணத்தில் கை வைக்கணும். சரவணா, செத்தடா நீ. கரெக்டாக சமாதானம் மட்டும் பண்ணிட்டு போயிடு. அதை தாண்டி எதனாவது பண்ணிட்டு ஊருக்கே வெளிச்சம் மட்டும் காமிச்சிருவா. சரவணா, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப், கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். ஏன் சிரிப்பை நிறுத்திட்டீங்க? நீங்கள் சிரிக்கணும். சிரிச்சுக்கிட்டே வந்து என் கணத்தில் வச்சு கையை, என் செல்லம், என் அம்மு, நான் தெரியாமல் பேசிட்டேன் சாமி, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லணும். சரியா? இப்படி சொன்னால் தான் நான் சமாதானமாவேன். என் கண்ணன் இப்படி தான் என்ன சமாதானப்படுத்தும். உங்க அண்ணன் என் லைஃப்பில் கொஞ்சம் வில்லனாக இருந்தாலும் கொஞ்சம் ஹீரோவாகவும் இருக்கான். என்ன பண்ணுறது? நல்லா தான் இருக்குது. கரெக்டாக பண்ணிடுவோமா? என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இப்போ இப்படி சொல்லுவீங்களா மாட்டீங்களா? சொல்கிறேன். நீ ரெடியா? நான் அந்த கோவமாக உட்காந்துருக்கேனே, நான் ரெடியாக தான் இருக்கேன். நீங்கள் சமாதானம் பண்ணுங்க. என் செல்லம் இல்லை, என் தங்கம் இல்லை, நான் தெரியாமல் பேசிட்டேன். என்ன மன்னிச்சிடு சாமி. நான் மன்னிக்க மாட்டேன். நீங்கள் என்ன கஷ்டப்படுத்துறீங்களா? என் செல்லம் என்ன மன்னிச்சிடுவானா? என் அன்பு, நான் மாட்டேப்பா. என் அழகி இல்லை, என் அன்பான அழகி. நீ என்ன மன்னிச்சிட்டான். இங்கே பாரு, என்னை பாருடி. அன்புமா, கோவம் போயிடுச்சா? போயிடுச்சு. நீங்கள் தொட்டுறப்ப ஏன் எனக்கு வித்தியாசமான ஒரு உணர்வு வருது? இதுக்கு பேர் தான் காதல். ம், ஐ லவ் யூ அன்புமா. ஐ லவ் யூ டாக்டர். இதுவரை மண்ணில் பிறந்த பெண்ணில் நீதான் அழகியடி. இத்தனை அழகும் மொத்தம் சேர்ந்து என்னை வதைப்பது கொடுமையடி. அன்பே அன்பே கொல்லாதே. இதுக்கு மேலே பிடிச்சிருந்தா லிமிட்டை கிராஸ் பண்ணிடுவேன். ஒழுங்காக கையெடுத்துட்டு ஓடி போயிடு. அப்புறம் ஊரே கூட்டிடுவா. ஏதோ அவள் கொஞ்சம் அட்வான்டேஜ் கொடுக்குறான்றதுக்காக நீ ஓவராக போனோன்னு வச்சுக்கோயேன், செத்த நீ இன்னைக்கு. கல்யாணத்தை இவளே நீ பாட்டிடுவா. அன்பு, நான் கிளம்புவான். கிளம்புங்க.